முருங்கைப்பூவில் சுவையான சூப்பரான பக்கோடா செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் முருங்கை பூவை எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், அதை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். அது மண் தூசி எல்லாம் இருக்கும், அதனால் வாஷ் பண்ணிடுறது. இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கரலாம். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனு சேர்த்துக்கரலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இதை தண்ணி ஊற்றவங்களையும் இதை கலந்துட்டோம்னாக்க நல்லாயிருக்கும். உப்பு, இந்த மாவுக, மிளகாத்தூள் எல்லாமே கரெக்டாக அந்த பூவில் போய் சேர்ந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை தெளித்து அப்புறமா தண்ணி நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதை தெளித்து விட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறையா ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைப்பூவில் இதய நோய்க்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேன்சர் நோய்க்கு நல்லது, நிறைய நோய்களுக்கு இது மருந்து அப்படின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம உணவில் இதை கிடைக்கும் போதே இதை சேர்த்துக்கிறலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சாச்சு, அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இந்த பக்கோடாவை அப்படி உதுத்து விட்டுக்கரலாம். சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்டான இயற்கை முருங்கைக்கு பூவில் நம்ம வடை போட்டுக்கிறலாம். வாழைக்காய் அதில் கண்ட எல்லாத்துலேயும் போடுறோம்ல, இதில் ஒரு வாட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகவும் சின்ன சின்னதாக போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கிறலாம். ஒரே மாதிரி எப்பயுமே செய்யாமல் விதவிதமாக மாற்றி செய்வோம். எல்லாத்துக்குமே பிடிக்கும் வீட்டில். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பானலை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பையும் கூட்டி வச்சா உள்ளே வேகாது. உள்ளே இருக்க மாவு பச்சையாக இருக்கும். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். மிச்சம் இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம். மீடியமாக வச்சிட்டிங்கன்னா அதனால் எல்லாம் உள்ளே எல்லாம் வெந்து வந்துடும். ரெண்டாவது நம்ம பிச்சு பார்த்துட்டு திரும்ப எண்ணெயில் போட்டு நம்ம சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ ஃப்ரீ டயத்தில் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பசங்க ஸ்கூல் விட்டு வரவும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆச்சு இதை போட்டு எடுக்கிறதுக்கு. அவ்வளோவே தான், அதிகமான நேரம் பிடிக்கலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சுன்னு. சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே பிச்சு பார்த்தோம்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அந்த முருங்கை பூவுக்கும் அந்த மாவுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.